பரலோக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு மத்திய வார ஆராதனைகளிலும் வேதாகம பெண்கள் வாழ்க்கையிலிருந்து கடைசி காலத்தில் நடைபெறப் போகிற பல சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த வாரத்தில் ஆகாருடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் படித்தோம். ஆகார் தண்ணீருக்காக கதறி அழுதது போல முடிவு காலத்தில் வாழ்கிற ஜனங்கள் மக்களுக்காக ஆத்துமாக்களுக்காக கதறி அழ வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை கடந்த வாரத்தில் படித்தோம். இந்த வாரம் நான்காவது வார பாடத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோங்க. அதற்கு முன்பதாக ஒரு ஜெப விண்ணப்பத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். கடந்த வாரத்தில் பாராளுமன்றம், நம்முடைய இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றம் அவை கூடி சில தீர்மானங்கள் நிறைவேற்றி வந்தாங்க. அந்த தீர்மானங்களில் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை கவர்மெண்ட்டானது நிறைவேற்றியிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து பலவிதமான ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்கு வருவது வழக்கம். அது கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய காரியத்திற்கு வளர்ச்சிக்கென்று சில நிதிகளை வெளியிலிருந்து வாங்குவது வழக்கமாக இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ அதனுடைய டோட்டல் கண்ட்ரோலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய கருத்தில் எடுத்து அந்த வருகிற அந்த பணத்திற்கேற்ற சரியான கணக்கு இல்லை அப்படின்னா அந்த டோட்டல் விஷயத்தையும் அவங்க கையாண்டுக்கிறாங்க. புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். ஒருவேளை ஒரு சபையை கட்டுறாங்க. ஒரு சபையை கட்டுறதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். 50,000 மக்கள் போட்டாங்க, 50,000 வெளியிலேருந்து வாங்குறாங்க. இப்போ அந்த 50,000க்கு சரியான கணக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி யார் கைப்பற்றுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கைப்பற்றிடுவாங்க. ஆராதனைக்கு மட்டும்தான் திறந்து விடுவாங்க. மற்றபடி எல்லாமே கவர்மெண்ட் வசம் போகிறது என்ற ஒரு விஷயத்தை பாராளுமன்றத்தினுடைய காரியங்கள் நிறைவேறி வருகிறது. எது நடந்தாலும் சரி, தேவனால் உருவாக்கப்பட்ட திருச்சபை, தேவனால் தாங்கி வருகிற ஊழியம், அவர் நிச்சயம் அவருடைய தீர்மானத்தையும் திட்டங்களை நிறைவேற்றுவார். நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளவு சமீபமாய் நாம் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது அதை நெருங்கி கொண்டிருக்கிறோம். வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கான காலம் சமீபமாகிக்கிட்டே இருக்குது. உண்மையான ஊழியத்தை செய்வதற்கான காலம் ஏற்கனவே தொடங்கி இருக்குது. இன்னும் நம்ம அதை புரியாமல் இருந்தோம். ஆண்டவர் உலகத்தின் சம்பவங்கள், ஒவ்வொரு சம்பவங்கள் மூலமாக ஆண்டருடைய வருகைக்கும் நமக்கு எவ்வளோ சமீபம் என்பதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை தெரியல, இன்றைக்கி நமக்கு ஆலயம் இருக்குது, ஆராதிக்கிறோம். சமாதானமான காலங்களில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம ஆராதிப்பதற்கான எத்தனையோ காரியங்கள் நமக்கு தடைபட்டு கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப நெருக்கடியான சூழல்லாம் வந்துச்சுன்னா யோசித்து பாருங்களேன், எப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கும் அப்படின்னு. ஆனாலும் பரலோகத்தின் ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த வாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பெண்மணியை குறித்து வேதாகமத்தில் நீங்கள் நானும் படிக்க போகிறோங்க. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஒரு காரியத்தை தன்னோடு வீட்டில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சார். அந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம். எலியேசரினிடத்தில், தன் வீட்டில் வளர்ந்த மகனாகி எலியேசரினிடத்தில் ஆபிரகாம் ஒரு பொறுப்பு ஒப்படைச்சார். அந்த பொறுப்பு என்ன அப்படின்னா, ஈசாக்குக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அந்த பொறுப்பை ஆபிரகாம் அங்கே எலியேசரிடத்தில் ஒப்படைத்த சம்பவத்தை நீங்கள் நானும் ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்க முடியுங்க. 23வது அதிகாரம், 24வது அதிகாரம். 24வது அதிகாரத்திலேருந்து இந்த சம்பவம் தொடங்குது. அதில் முதல் வசனத்தை பாருங்களேன். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்கள் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று
வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஈசாக்குக்கு திருமணம் முடிக்கணும். அந்த திருமணத்தை நடத்துகிற காரியத்தில், பெண்ணை தெரிந்தெடுக்கிற காரியத்தில் ஆபிரகாம் தன் ஊழியக்காரனாகிய எலியேசரிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைச்சார். இந்த பொறுப்பை பெற்றுக்கொண்ட இந்த எலியேசர் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக ஏறெடுக்கப்படுகிற சில சம்பவங்களை இந்த 24வது அதிகாரம் முழுவதுமாகவே நாம் வாசிக்க முடிகிறது. இந்த பொறுப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆபிரகாம் எலியேசர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. வசனம் வாசிக்கிறேன், 7வது வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். முதல் வார்த்தையை சொல்றாரு, எலியேசர் நீ கவலைப்படாத, என் மகனுக்கு ஒரு திருமணம் பண்ணணும், அந்த திருமணத்துக்கு ஒரு பெண் தேவை, அந்த பெண்ணை தேடி நீ போகிற பொழுது ஆண்டவர் என்னை எப்படி அந்த கல்தேயர் பட்டினத்திலிருந்து என்னை அழைத்து வந்த தேவன் என்னோடு இருந்தாரோ அதே தேவன் நீ கல்யாணத்திற்காக பெண்ணை பார்க்க புறப்பட்டு போகிற பொழுதும் உன்னோடு கடந்து வருவார் என்ற வார்த்தையை சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறார். இப்போ அனுப்பி வைக்கும் பொழுது எலியேசரும் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த பொறுப்பை தன்னுடைய கரங்களை ஏற்றுக்கொண்டு போகிறாரு. வசனம் 12 வாசிக்கிறேன். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்ட அந்த எலியேசர் முதலாவது என்னங்க செய்கிறாரு? ஜெபம் செய்கிறார். ஆபிரகாம் வார்த்தையை கொடுத்து அனுப்புனார், நீ கவலைப்படாத, என் தெய்வம் கூட இருப்பாரு, அவர் நிச்சயமாக நீ ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லியிருந்த போதிலும் கூட எலியேசர் இந்த பணியை துவங்கும் பொழுது ஜெபத்தோடு துவங்குறார். இங்க மாத்திரம் இல்லைங்க, அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அந்த கல்யாணத்துக்கு பெண்ணை கொண்டு வரும்படி ஒவ்வொரு இடங்களிலும் ஜெபத்தோடு அவர் செய்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது. அந்த ஜெபத்தோடு வந்திருக்கிறாரு. வந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குது? வசனம் 13 நான் வாசிக்கிறேன். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளுமாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். சைனை கேட்டார். என்ன சைன் கேட்டாரு? எல்லா பெண்களும் இங்கே தான் தண்ணி எடுக்க வருவாங்க, அப்படி தண்ணி எடுக்க வரும் பொழுது எனக்கு குடிக்கிறதுக்கு குடத்தை சாய் என்று சொல்லும்போது யார் ஒருத்தவங்க குடத்தை சாய்க்கிறாங்களோ, எனக்கு மட்டும் தண்ணீர் அல்ல, நான் கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வாக்குற பெண் எவளோ அந்த பெண் தான் ஈசாக்குக்காக ஆண்டவர் நியமித்த பெண் என்பதை நான் புரிந்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த சைனை கேட்டாரு. இப்போ அப்படியே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வசனம் 15. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லி. முதல் கேள்வி, இங்க எலியேசர் எனக்கு தண்ணி கொடுத்துட்டோமா, என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுங்கன்னு அவரா கேட்டாரா, இல்ல அந்த ஸ்திரீயா முன் வந்து நீங்க மட்டும் குடிக்கிறது இல்ல, நீங்க கொண்டு வந்த ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி கொடுப்பேன்னு சொன்னாங்களா? இதுல எதுங்க நடந்துச்சு? அந்த ஸ்திரீயா கேட்குறாங்கல்ல.
இப்போ அதை கேட்ட மாத்திரத்தில் அந்த எலியேசர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். வசனம் 20, சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரே இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். இதுதான் சம்பவம். இதுக்கு மேல் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு தெரியுங்க. இப்போ இந்த சம்பவத்தில் ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் என்ன சம்பவம் கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவம் ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு படிக்க போகிறோம். அவ்வளோதான். எப்படி ஆகாருடைய வாழ்க்கையில் படித்தோமோ, எப்படி அதுக்கு முன்னாடி சாராளுடைய வாழ்க்கையில் படித்தோமோ, எப்படி ஏவாளுடைய வாழ்க்கையில் படித்தோமோ, அதே போல் இந்த ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் நாம் படித்து கொள்ள வேண்டிய அந்த கடைசி காலத்தில் நடைபெற போகிற சம்பவம் என்ன சம்பவம் இருக்கிறது. கொஞ்சம் ஒரே ஒரு வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, எந்த மனிதன் யாரை குறித்து ஆச்சரியப்பட்டார்? எலியேசர் ரெபேக்காளை குறித்து ஆச்சரியப்பட்டாராம். சரி, கேள்வி, ஏன் ஆச்சரியப்பட்டாரு? ஏங்க ஆச்சரியப்பட்டாரு? ஒரு ஜெபம் பண்ணிட்டு வராரு. ஆண்டவரே, இந்த மாதிரி எந்த ஒரு பெண் எனக்கு குடத்தை சாய்த்து தண்ணி கொடுக்கிறாளோ, எனக்கு மட்டுமல்ல என் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்கிறவங்க யாரோ அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு தான் வந்தாருல்ல. இப்ப அவருடைய ஜெபத்திற்கு ஏற்றார் போலவே இந்த ரெபேக்காள் அங்க செய்கிறத பார்க்கிறாரு. இப்ப ரெபேக்காளை பார்த்த மாத்திரத்துல அவருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். இப்ப அந்த ஆச்சரியம் எதிலிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? எதை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு? எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்? குணம் இல்ல. ரொம்ப கவனமா கவனிங்க. அவருக்கு மட்டும் குடிக்க கொடுத்துருக்கலாம். ஒருவேளை வந்த ஒட்டகம் எத்தனைன்னு நமக்கு தெரியும், இங்க எண்ணிக்கை இருக்குது. இப்ப அந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்த்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த எலியேசர் என்ன ஆச்சரியப்படுறாருன்னா, என்ன குணண்டா இந்த ஸ்திரீக்கு, நான் தண்ணீர் தேடி வந்தேன், எனக்கும் தண்ணீரை கொடுத்தாங்க, என் மிருக ஜீவனும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த மிருக ஜீவனுக்கு தண்ணி வார்க்கிற இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீ? குணத்தை பார்த்து அந்த எலியேசர் அப்படியே ஸ்டன்னாய் நிற்கிறாரு. அதான் வேதவசனம் சொல்லுது, ஆச்சரியப்பட்டு. இப்ப ஆச்சரியப்பட்டவர் என்ன செய்யறாரு அப்படின்றத வசனம் 22 சொல்லுது. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். இப்போ அவர் கேட்குறாரு, உங்கள் அப்பா பேர் என்னம்மா, உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறார். நாங்கள் தங்கணும்னு சொல்கிறார். இப்போ ஒரு ஸ்திரீ கிட்ட இந்த வார்த்தை ஒரு மனுஷன் கேட்கும்போது ஒரு ஸ்திரீ என்னங்க பண்ணணும்? தண்ணி கொடுத்ததே பெருசு, இதில் வேற எங்கள் வீட்டில் வேற தங்குவனு கேட்குறீங்களோ? கேட்கணுமா கேட்கறது இல்லையா? என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி. இப்போ அவர் கேட்கவே இல்லை. என்ன கேட்கல? நான் கொஞ்சம் நைட்டு தங்கணும்னு தான் கேட்டார். இப்போ இந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனம் வேண்டிய மட்டும் இருக்கிறது. இதை கேட்டாரா எலியேசரு? உங்கள் வீட்டில் வைக்கோல் தீவனம் இது எல்லாம் இருக்குதான்னு கேட்டாரா? இல்லைல்ல, கேட்கவே இல்லைங்க. ஆனால் இந்த ஸ்திரீ முன் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் இரவு தங்கலாம், அதை தாண்டி உங்கள் ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போதுமான மட்டும் என் வீட்டில் இருக்கிறது. எலியேசர் இந்த ஸ்திரீயை பார்த்தாரு. 2 காரியங்களில் 2 விதமான காரியங்கள் இந்த ஸ்திரீனுடைய குணத்தை பார்த்தாரு. குணத்தை பார்த்தவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வீட்டுக்கு போனாரு, பேசினாரு. தன் எஜமானுக்கு அந்த ரெபேக்காளை என்ன பண்ணிட்டாரு? கூடவே அழைத்து கொண்டு வந்துட்டார். இந்த சம்பவத்தை நான் படிச்சுட்டேங்க. படிச்சுட்டு, ஆண்டவரே, எல்லா பெண்மணிகளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பாடத்தை கொடுக்குறீங்கப்பா, இதில் இருந்து என்ன ஆண்டவரே நான் பாடத்தை படிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வாரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி உட்காந்து அதிகமாக ஜெபம் பண்ணேன்.
ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து என்னதான் சம்பவம் இருக்குது அப்படின்னு வரும்போது ஆண்டவர் 3 விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். 1, எலியேசர் எதற்காக வந்தாரு? கல்யாணத்துக்கு பெண் பார்க்கணும், அவ்வளவுதான். இப்ப கல்யாணம் என்று ஒன்று நடக்க போகிறது, அதற்காக பெண் பார்க்கும்படி எலியேசர் வந்தார். இப்ப அந்த கல்யாணத்திற்கு பெண்ணை எதை வச்சு சூஸ் பண்ணாரு? குணத்தை வச்சு சூஸ் பண்ணார்ல. அப்ப கல்யாணம், பெண், குணம், இந்த 3 வார்த்தை அப்படியே முடிவு காலத்தில் நடைபெற போகிற ஒரு சம்பவம். இதே போல ஒரு கல்யாணம் முடிவு காலத்தில் நடைபெற போகிறது. நடக்க போகுதா இல்லையா? கட்டாயம் நடக்க போகுது. இல்லை, வசனத்தை கொஞ்சம் வாசித்துருவோமா? மத்தேயு எழுதின நற்செய்தி நூலுக்கு வந்துருங்க. மத்தேயு புத்தகத்தில் கல்யாணம் நடக்க போகுதா இல்லையான்னு பாருங்க. 22வது அதிகாரம், மத்தேயு 22வது அதிகாரம். இயேசு மறுபடியும் அவர்களோடே ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்க யாரோ கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டாரு. யாருங்க? ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்குக்கு திருமணம் பண்ண ஆசைப்பட்டாருல்ல. அதை தான் பைபிள் சொல்லுது, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ராஜா குமாரன், ஆபிரகாம் ராஜா, ஈசாக்கு குமாரன். இங்க சொல்ற ராஜா யாரு, குமாரன் யாரு? ராஜா பிதா, குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து படிப்போம் பாருங்களேன். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அடித்து அவர்கள் பட்டினத்தையும் சுட்டெரித்தான். வசனம் 8. அப்பொழுது அவன் தன் வசனம் 8. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழு சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இப்ப அடுத்த வார்த்தையை கவனிங்க. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இங்கேயும் ஒரு கல்யாண விஷயத்தை படிக்கிறோம். இங்க கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டாங்க. இப்ப அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க ஏதோட போகணுங்களாம்? கல்யாண வஸ்திரம் இல்ல, நமக்கு நன்றாகவே தெரியும். கல்யாண வஸ்திரம் என்பது எதை குறிக்கும்? வசனத்தை வாசிடலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வாக்கியத்தை 9வது வாக்கியத்தை வாசிங்க. வஸ்திரம் என்பது எதை குறிக்குதுன்னு பாருங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அடிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. அப்ப வஸ்திரம் என்பது என்னங்க? நீதி. சரி, நீதி என்பது எதை குறிக்கும்? 119வது சங்கீதம் 172வது வாக்கியம். நீதினா என்னன்னு பாருங்க. 119 172. உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். அப்ப நீதி என்னன்னா கற்பனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க,
கற்பனையின் பொருள் அன்பு. அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ நமக்கு நன்றாகவே தெரியும் நீதி என்பது தேவனுடைய குணம் அப்படின்னு தெரியும். இப்போ நல்லா கவனிங்க, ரெபேக்காளை திருமணத்திற்கு பெண் பார்ப்பதற்கு எதை வச்சு சூஸ் பண்ணார் அப்படின்னா குணத்தை வச்சு சூஸ் பண்ணார் இல்லை? அதே போல் முடிவு காலத்தில் ஒரு கல்யாண விருந்து இருக்குது, ஒரு கல்யாணம் இருக்குது. இப்போ அந்த கல்யாணத்து விருந்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு பெண் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும் மணவாளன் கிறிஸ்து, மணவாட்டி யாரு? சபை இல்லை. சபையை தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுவோம்? ஸ்திரீன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்திரீயை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, பரலோகம் தேர்ந்தெடுக்குது அப்படின்னா எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்குது? குணம். அப்போ நல்லா கவனிங்க, ரெபேக்காளை தேர்ந்தெடுத்ததற்கும் குணம்தான். முடிவு காலத்தில் ஆத்துமாக்களை ஆண்டவர் பரலோகம் கூட்டு போவதற்கும் தேர்ந்தெடுப்பது எதை வச்சு தான் தேர்ந்தெடுக்கிறாரு? குணத்தை வச்சு தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ கல்யாணத்திற்கு அழைக்கப்படுறவங்க, கல்யாணத்துக்கு பெண் பார்க்கப்படுறவங்க எதை வைத்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா குணத்தை வைத்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வியை ஆண்டவர் நம்ம முன்னாடி வைக்கிறாரு. கேள்வி என்ன அப்படின்னா, எத்தனை பேர் அந்த கல்யாண விருந்துக்குள் பிரவேசிக்கும்படியான குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மணவாளனோடு இணைவதற்கு கூட்டி சேர்ப்பதற்கான காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. மணவாளனோடு கூட்டி சேர்க்க வேண்டிய காலம் நெருங்கி கொண்டே இருக்கும் பொழுது இப்போ பரலோகம் பார்க்கிறது, யாரை தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போக முடியும்? யாரு கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறாங்களோ, யாரு குணத்தோடு வாழ்றாங்களோ, யாரு தேவனுடைய குணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தான் எங்கே பிரவேசிக்க முடியும்? கல்யாணத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவர்களுக்காக தான் மணவாளன் வரப்போறாரு, அவர்களை மட்டும்தான் கூட்டி செல்ல முடியும். அப்போ நல்லா கவனிங்க, ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பாடத்தை படிச்சுக்க முடியும் அப்படின்னா, முடிவு காலத்தில் தேவன் பரலோக ராஜ்யத்துக்கென்று ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறாரு, பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வதற்கென்று ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த கூட்டத்துக்கிட்ட ஆண்டவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா குணத்தை பார்க்கிறார். குணம்தான். ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து வேற ஒன்றுமே நம்ம கையால் எடுத்து போவது கிடையவே கிடையாது. இந்த பூமியிலிருந்து ஒன்று பரலோகம் போகுது அப்படின்னா அது குணம் மாத்திரம்தான். அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க ஆசைப்படுறேன்னா என் குணங்கள் கிறிஸ்துவின் குணம் போல மாறிடுச்சா? என் மனசு இயேசு மனசு போல இருக்குதா? என் சிந்தனை இயேசு எப்படி சிந்திப்பாரோ அதே போல சிந்திக்கிறேனா? அதுதான் நமக்கு ஒரு கேள்வி வைக்கிறாங்க ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலிருந்து. அங்கே எலியேசர் தேர்ந்தெடுத்ததும் குணத்தை வச்சு, பரலோகம் தேர்ந்தெடுப்பதும் குணத்தை வச்சு. வஸ்திரம் இல்லைன்னா, குணம் இல்லை அப்படின்னா, நீதி இல்லை அப்படின்னா ஒருபோதும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. அப்போ முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் ஒரு பாடத்தை கொடுக்குறாரு. அந்த பாடம் என்ன அப்படின்னா, மணவாளன் நம்மை கூட்டி சேர்க்கிற காலம் நெருங்கிடுச்சு. மணவாளனோடு இணைய வேண்டிய காலம் நெருங்கிடுச்சு. ஆனால் அந்த இணைய வேண்டிய காலத்தில் நீங்களும் நானும் வஸ்திரத்தோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய குணம் நம்மக்கிட்ட இருக்குதா? அவருடைய குணத்தை பிரதிபலிக்கிற வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்குதா என்பதை நீங்கள் நானும் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏவாளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பாடத்தை படித்தோம். ஏவாளுடைய காலத்தில் ஒரு வஞ்சனை, முடிவு காலத்திலே ஒரு வஞ்சனை. ஏவாளை வஞ்சித்து நிர்வாணப்படுத்தினா, அதே போல முடிவு காலத்திலையும் சாத்தான் அநேக பிள்ளைகளை வஞ்சித்து நிர்வாணப்படுத்த போகிறான். அங்கேயும் வஸ்திரத்தை உரிச்சான், இங்கேயும் வஸ்திரத்தை உரிக்கிறான். ஏவாளுடைய வாழ்க்கையில் படித்தோம். அதுக்கப்புறம் நம்ம சாராளுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஆகாரை இணைத்து ஒரு பாடத்தை படித்தோம். மாம்சத்தில் பிறந்தவன் ஆவியில் பிறந்தவனை துன்பப்படுத்துவான். கடைசி காலத்தில் யார் உபத்திரவப்படுத்துவாங்க அப்படின்னா, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவர்களை துன்பப்படுத்துவான்னு இரண்டாவது பாடத்தை படித்தோம். கடந்த வாரத்தில் ஆகார் தண்ணீருக்காக கதறி எழுதாங்க. அதே போல் முடிவு காலத்தில் நீங்கள் நானும் மக்களுக்காக ஆத்தும ஆதாயத்துக்காக ஆண்டுடைய சமூகத்தில் கதறி அழ வேண்டும் என்ற பாடத்தை படித்தோம். இன்றைக்கி ரெபேக்காளுடைய வாழ்க்கையை படித்தோம். ரெபேக்காளை தேர்ந்தெடுப்பதற்கான நோக்கம், காரணம், குணம் அப்படின்னா, இன்னைக்கு கல்யாண விருந்து பரலோகத்தில் ஆயத்தம் ஆயிடுச்சு. அந்த விருந்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னா, மனவாட்டியாக நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா, தேவனுடைய குணம் நம் மத்தியில் நிச்சயமாய்
இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணத்தை நம் மத்தியில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா என்பதை யோசித்து பார்ப்போம். காலம் சமீபம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த நல்ல